மற்றொரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டது ஏன் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. டிஜிபி நியமனத்தில் விதிமீறல் உள்ளதாக தமிழக அரசு மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? தமிழ்நாடு டிஜிபியாக இருந்த சங்கர் திவாலின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நியமனம் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி செய்வதும், எனவே தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் விதிமீறல் செய்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பை சேர்ந்த ஹென்றி டிகேன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, காவல்துறை டிஜிபி பதவிக்கு தன்னுடைய பெயரையும் பரிந்துரைக்க வேண்டும் என ஒரு காவல் அதிகாரி மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் முன்பு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதனால்தான் வழக்கமான டிஜிபியை நியமனம் செய்ய முடியாத நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரியின் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. எனவே காவல்துறை டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசு அனுப்பியுள்ள பெயர் பட்டியலை UPSC விரைவாக பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிடுவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். UPSC-இடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் பேரில் தமிழ்நாடு அரசு வழக்கமான டிஜிபியை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் டிஜிபியை நியமனம் செய்வது தொடர்பாக கால வரம்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி, டிஜிபி நியமன விவகாரத்தில் UPSC-க்கு கால வரம்பை நிர்ணயம் செய்து உத்தரவிட முடியாது என்றும், ஆனால் டிஜிபி நியமனம் தொடர்பான பெயர் பட்டியலை இறுதி செய்து விரைந்து தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என UPSC-க்கு உத்தரவிடுவதாக தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.